இட்லி உப்புமா செய்கிறதுக்கு பாருங்கள், நான் வந்து இட்லி வந்து நேற்று ஊற்றின இட்லி வந்து நான் நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ நான் காலையில் எடுத்து இட்லி உப்புமா செய்ய போகிறேன். இட்லி உப்புமா செய்கிறதுக்கு நான் ஒரு 7 இட்லி போல் எடுத்திருக்கேன். இந்த இட்லியை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா தான் உதுக்கிறதுக்கு நல்லா வரும். வெளியே வச்சுருந்திங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு கையில் ஒட்டும். பாருங்கள், இதை வந்து இப்படி உதுத்துக்கணும். எப்படி உதுக்க வருது பார்த்திங்களா? இந்த மாதிரி நல்லா உதுத்து போடுறதுக்கு வரும். ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா தான் இந்த மாதிரி உதுத்து போட வரும். வெளியில் வச்சுருந்தோன்னா இந்த மாதிரி உதுத்துக்கு போட வராது. இந்த மாதிரி எல்லா இட்லியும் உதுத்துக்குங்க. நீங்கள் வெளியே வச்சுருந்தீங்கன்னா இது வந்து பிசு பிசுன்னு உங்கள் கையில் ஒட்டும். அப்படியே செய்யலாம், ஆனால் வந்து கொஞ்சம் கட்டியாக வரும். இது வந்து நல்லா உதிரியாக வந்துருக்கு பார்த்திங்களா? இந்த மாதிரி இருக்குன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். அப்போது ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஃப்ரீசரில் வச்சிடக்கூடாது. இப்போ இதுக்கு தேவையான பச்சை மிளகாய் வெட்டிக்கலாம். இட்லி உப்புமாவில் போட ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இதை 2ஆக கட் பண்ணிவிட்டு சின்னதாக நறுக்கிக்கோங்க. இட்லி உப்புமா தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் கடலை பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இட்லி உப்புமா தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. கொஞ்சம் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். காஞ்சிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சிடுச்சு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சா 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன் நான். கடலைப்பருப்பு லைட்டாக ப்ரௌன் கலர் ஆனாலும் போதும். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இட்லியை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குங்க. நம்ம வீட்டில் எதுவுமே செய்கிறதுக்கு இல்லைன்னா கூட பழைய இட்லி இருந்தால் கூட நம்ம ஈஸியாக இட்லி உப்புமா செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு. நல்லா இட்லி உப்புமா வந்து சூப்பராக இருக்கும். இட்லி பிடிக்காதவங்க கூட இட்லி உப்புமா விரும்பி சாப்பிடுவாங்க.
கீழே லைட்டாக ஒட்ட செய்யும். அதை வந்து நம்ம எடுத்து விட்டு கலரி விடணும். இந்த மாதிரி கீழே பிடிக்க தான் செய்யும், ஏன்னா இட்லி இல்லையா, அதனால் கீழே பிடிக்க தான் செய்யும். அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டு நம்ம இட்லியை செய்யணும். உப்புமா வந்து அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஃப்ளேமை நல்லா சிறுவில் வச்சுக்கோங்க, சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க. இல்லைன்னா வந்து ஃபுல்லாக ஃப்ளேம் வச்சு செஞ்சோன்னா கீழே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா அந்த பச்சை மிளகாவோட இதெல்லாம் வந்து ஃப்ளேவர்லாம் வந்து இட்லியில் இறங்கணும். ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. அப்போ தான் அந்த கொலக்கலப்பெல்லாம் போயிட்டு அப்படியே வளன்னு இருப்பாங்க இட்லி, அந்த இதெல்லாம் வந்து போயிட்டு நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், நல்லா ஊற்று விட்டு எப்படியே வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுத்துடலாம். இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த இட்லி உப்புமா வந்து எதுவுமே தேவையில்லை, சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும் இந்த இட்லி உப்புமா. இந்த இட்லி உப்புமா உங்களுக்கும் பிடிச்சிருந்தா செய்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.